ரட்சணை யாத்திரைகளுடைய ஆசிரியர் ஹெச்ஏ கிருட்டினார், கிருட்டின பிள்ளை, இவர் தான் அவரு. இந்த ரட்சணை யாத்திரிகம் ஆங்கிலத்துல பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதினார். யார்? ஒரு ஜான் பனியன் அப்படிங்கிறவரு ஒரு நூல் எழுதுறாரு. அது பேரு பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். தமிழ்ல நம்ம கொடுத்துருக்கா பாருங்க, கொடுத்துருக்காங்களா? பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அது மேல எழுதுங்க, திருப்பயணியின் முன்னேற்றம், திருப்பயணியின் முன்னேற்றம். திருப்பயணியின் முன்னேற்றம். அடுத்து பாருங்க, இந்த நூலானது, இந்த ரட்சணை யாத்திரிகம் அப்படிங்கிறது திருநெல்வேலியில ஒரு 13 ஆண்டுகள் ஒரு மாத இதழ தொடராக வெளிவந்தது. அந்த இதழ் பேரு நற்போதகம் அப்படின்னு ஒரு இதழ். திருநெல்வேலியிலிருந்து வெளிவந்த நற்போதகம் என்னும் ஆன்மீக மாத இதழில் ரட்சணை யாத்திரிகம் 13 ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது. மேல 13, அதுக்கு அந்த எழுத்துக்கு மேல எண்ணில் எழுதுங்க. 13 ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது. நற்போதகம் அப்படிங்கிற இந்த நூல் இப்படிதான் வெளிவந்துச்சு. ஒவ்வொரு முகப்பு பக்கத்துல சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் என்னென்ன செய்திகள். 1876 வருஷத்துல இந்த நூல் தான் ரட்சணிய யாத்திரிகம். இந்த ரட்சணிய யாத்திரிகம் சொன்னா ஆன்ம ஈடேற்றம் அப்படின்னு எழுதிருக்கீங்க பக்கத்துல. ஆன்ம ஈடேற்றம் அப்படின்னா ஒரு உருவ காப்பியம். ஆன்ம ஈடேற்றம், ஆன்ம ஈடேற்றம். இப்ப இந்த ஆன்ம ஈடேற்றம்னா என்னங்க ஐயா அப்படின்னு கேட்டனா, இது ஒரு உருவக காப்பியம். அப்ப இதுல ஏராளமான செய்திகள் உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கற்பனை கதையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கற்பனை கதை எதை சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவனை அடைவதற்கு நாம் மேற்கொள்ளுகிற பயணம். யாத்திரைலாம் சொல்லுவோம் பாத்தீங்களா? யாத்திரை, புனித யாத்திரை போனாங்க சொல்றோம், பயணம், புனித பயணம். அப்ப நான் போகின்ற இந்த புனித பயணம் எதை நோக்கியது அப்படின்னு கேட்டா, இறைவனை நோக்கியது. அதனால்தான் என்னுடைய ஆன்மா முழுமையாக ஏற்றம் அடைய, வீடுபற்றை அடைய, சொர்க்கத்தை அடைய நான் மேற்கொள்கிற ஒரு புனித பயணத்துதான் பேரு ரட்சணை யாத்திரிகம். ரட்சணை யாத்திரிகம் சொன்னா ஒரு ஆன்மீக பயணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்முடைய ஆன்மா ஒரு முழுமையான வீடுபற்றை அடைவதற்கு நாம் மேற்கொள்கிற பயணமாக இருக்கிறது. அப்படி இவரு ஒரு பயணி மேற்கொள்கிற ஒரு புனித பயணத்தை ரட்சணை யாத்திரிகம் என்ற சொல்லால் அழைக்கிறார் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அப்ப அந்த நூல் இப்படிதான் படத்துல முகப்பு பக்கத்துல இப்படிதான் காட்டப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா, சரி, இங்க பாருங்க. இப்ப நற்போதகம் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஜான் பனியன் பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் மேல ஒண்ணு எழுதி வச்சிருக்கிற என்னது, திருப்பயணியின் முன்னேற்றம் அப்படின்னு எழுதிருக்க இல்லையா? திருப்பயணியின் முன்னேற்றம். இப்ப இந்த ஹெச்ஏ கிருட்டினார், ஹெச்ஏ இருட்டினார் என்ன பேர்னா, ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை. வைணவராக இருந்து அதுக்கப்புறம் கிறிஸ்தவ மதத்திற்கு அதாவது மதம் மாறியவர். எப்படி ஏஆர் ரஹ்மான் வந்து இந்து மதத்துல இருந்து இஸ்லாம் மதத்துக்கு மாறினாரோ, பார்க்கணும். ஜெயக்குமார் என்கின்ற தன்னுடைய பெயரை அல் ரக்கா ரஹ்மான் என்று வைத்துக் கொண்டாரோ நம்ம பார்த்தோம். ஏஆர் ரஹ்மான், அல் ரக்கா ரஹ்மான் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? அந்த மாதிரி இவரு இந்த கிருஷ்ண பிள்ளை அப்படிங்கிற தன்னுடைய பெயரை, கிருஷ்ண பிள்ளை என்ற பெயரை ஹென்றி ஆல்பிரட் கிருஷ்ண பிள்ளை, ஹென்றி ஆல்பிரட் கிருஷ்ண பிள்ளை. இங்க பாருங்க, இந்த கிருஷ்ண பிள்ளை அப்படிங்கிற அந்த சாதி பெயர் வரக்கூடாதுதான் கிருட்டினார் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. சரியா? ஹெச் ஏ, இதுதான் ஹெச், இங்க ஏ, இதுதான் தமிழ்ல இங்க கொடுத்துருக்காங்க நமக்கு.
தமிழ்ல இங்க கொடுத்துருக்காங்க HA கொடுத்துருக்காங்க. அப்ப ஹென்றி ஆல்பர்ட் என்பதனுடைய சுருக்கம் தான் HA என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். வைணவ மதத்திலிருந்து, வைணவ சமயத்திலிருந்து கிறிஸ்தவ சமயத்திற்கு இவர் மதம் மாற்றம் செய்து கொண்டார். சரி, அப்ப ஹென்றி ஆல்பர்ட் அப்படிங்கறதுடைய சுருக்கம் தான் HA அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கிருஷ்ண பிள்ளை அப்படிங்கறது தான் அவர் என்ன பண்ணாரு, கிருஷ்ணனார் அந்த பிள்ளை அப்படிங்கறத தூக்கிட்டு என்ன பண்ணாங்க, அந்த முன்னாடி கூட நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம், திருவி கல்யாண சுந்தரனார், அதுக்கப்புறம் மனோன்மணியம் பே சுந்தரன் பிள்ளை அப்படிங்கறத சுந்தரனார் அப்படின்னு வச்சுட்டாங்க. இது மாதிரி ஏராளமான பெயர்கள் அவருடைய சாதி குலப்பெயரை வைத்துக் கொண்டு இல்லாமல் ஆர் என்கின்ற பன்மை விகுதியை சேர்த்து மட்டும் அந்த குலப்பெயரை தூக்கிட்டாங்க அப்படிங்கறத பார்த்தோம். அதனாலதான் கிருஷ்ண பிள்ளை கிருஷ்ணனார், அது வடமொழியில் வேணா கிருட்டினார்னு வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்போ ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ண பிள்ளை என்பதை HA கிருஷ்ண பிள்ளை என்று இருந்தது, இப்ப HA கிருட்டினார் என்று வைத்துக் கொண்டார்கள் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. சரியா? இவரு 1827 இவருடைய காலம் எழுதி, காலம் 1827 1900. அடுத்தது பெற்றோர் சங்கர நாராயண பிள்ளை, தெய்வ நாயகி அம்மையார், இருப்பு, அது ரெட்டியார் கரையிருப்பு, அது பக்கத்துல இருக்கக்கூடிய ரெட்டியார்பட்டி அப்படிங்கிறது அவருடைய ஊர் பெயரு கரையிருப்பு. அது பக்கத்துல திருநெல்வேலி மாவட்டம் இருக்கு, திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலி மாவட்டம். சரி, அப்ப அந்த கரையிருப்பு அப்படிங்கிற ஊர் எங்க இருக்கா? திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ரெட்டியார்பட்டி அப்படிங்கிற ஒரு சிற்றூர் சேர்ந்தவர். ரெட்டியார்பட்டிங்கிறாங்க ஒரு இடத்துல, கரையிருப்பு அப்படிங்கிறாங்க. நம்ம ரெண்டுத்துமே நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். ரைட். அடுத்து பாருங்க, திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர் இவரு. ரைட். பெற்றோர் பெயர் ஆசிரியர். இந்த ரச்சனை யாத்திரிகம் அப்படிங்கிறது 3766 பாடல்களை கொண்ட உருவக காப்பியம். இந்த உருவக காப்பியம் மட்டும் கட்டப்பட்டுங்க, அந்த பாடலுடைய எண்ணிக்கை மட்டும் கட்டப்பட்டுங்க. 3766 ஒரு உருவக காப்பியம். உருவக காப்பியம். ஏன் உருவக காப்பியம் சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அதுல வரக்கூடிய கருத்துகள், அந்த கதை மாந்தர்கள் எல்லாமே கற்பனை கதைய மாந்தர்கள் தான். கிறித்துவன் அப்படின்னு ஒருத்தன், அவருடைய நண்பன் பேரு மென்னெஞ்சன் பேரு. கேள்விப்பட்டிருக்கியா? மென்னெஞ்சன். கிறித்துவன் ஒரு புனித பயணத்தை மேற்கொள்கிறான். அவனுக்கு வழித்துணையாக ஒருத்தன், அவன் பேரு மென்னெஞ்சன் பேரு. அப்ப அவன் யாரெல்லாம் சந்திக்கிறான்? யூகி அப்படிங்கிற ஒருத்தர் சந்திக்கிறான், பக்தி அப்படிங்கிற ஒருத்தர் சந்திக்கிறான். இப்படிப்பட்டவர்களால அவனுக்கு ஏராளமான சிக்கல்களும் இருக்கிறது. ஆனாலும் அவன் நம்பிக்கையை தளர்விடாமல் நேராக செல்லுகிறான். அவனுடைய அந்த பாதை ஒண்ணு காட்டினாங்க பாத்தீங்களா, இது ஒரு பாதை. அந்த மாதிரி பாதையில ஏராளமான சிக்கல்கள் அவனுக்கு வருகிறது. இருந்தாலும் நிலையை பொருட்படுத்தாமல் இறுதியாக பல இன்னல்களுக்கு பிறகு அவன் ஒரு தேசத்திற்குள்ள செல்கிறான். அங்கே அரியணையிலே இயேசு பெருமான் வீட்டில் காட்சியை அவன் பார்க்கிறான். அப்ப இந்த செய்திகள் எல்லாம் ஒருத்தரோடு, அந்த இயேசுநாதருடைய செய்திகளோடு உருவகம் செய்து ஒவ்வொரு கதாபாத்திரத்தை படிச்சு அந்த சொல்லியிருப்பாரு. அதனால ஒட்டுமொத்தமாவே இந்த கதை, இந்த ரச்சனை யாத்திரிகம் அப்படிங்கிறது உருவகம் பண்ணப்பட்ட ஒரு காவியம் அப்படின்னு சொல்றாங்க. மொத்தமாவே உருவகம் செஞ்சிருக்காங்க. ஏதாவது ஒரு பகுதியை மட்டும் உருவகம் செய்யல.
ஒட்டுமொத்தமாகவே துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? அதுல தலைவனாக வரக்கூடியவன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிறிஸ்துவன் அப்படிங்கிற ஒருத்தன். அவனுக்கு கூட வழித்துணையாக நண்பனாக வரக்கூடியவன் பேரு மென் நெஞ்சன் அப்படின்னு பேரு. இந்த பேரு மென் நெஞ்சன். இவன் செய்கிற அந்த புனித பயணம் கடைசியில இயேசுநாதர் அரியணையில் இருக்கக்கூடிய காட்சியை போய் பார்க்கிறான். அந்த பயணத்தை இவர் பாடல்ல பாடி வச்சிருக்கார். அதனால இது ஒரு உருவக காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ரைட். அடுத்தது பார்த்தோம்னா 5 பருவங்களை கொண்டது இக்காப்பியத்தில். குமார் என்னென்ன பருவம்? ஆதி பருவம், குமார பருவம், நிதான பருவம், ஆரண்ய பருவம், ரட்சணிய பருவம் என்று 5 பருவங்களை உடையது. இந்த இடத்துல பருவம் என்பது நம்ம பெரும்பிரிவு நம்ம எடுத்துக்கிறோம். பெரும்பிரிவு. ரட்சணை யாத்திரையில் பருவம் என்பது எப்படி கையாளப்பட்டிருக்கிறது கேட்டாங்கன்னா எப்படி கையாளப்பட்டிருக்க? பெரும்பிரிவாக கையாளப்பட்டிருக்கிறது. சரி, ரட்சணை யாத்திரைகளுடைய உட்பிரிவு எது? அடுத்து சொல்லியிருக்காங்க படலம். இங்க பாருங்க. அப்போ 5 பருவங்களையும் அதுக்கப்புறம் 47 படலங்களையும் பெற்றிருக்கிறது. போட்டிருக்காங்க 47 இல்ல. சரி, 47 படலங்களையும் பெற்றிருக்கிறது அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது இங்க பாருங்க. இதுல பருவம் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல 5 போட்டு வச்சுக்கோங்க. நமக்கு எந்த பருவம் நமக்கு பாடமாக வந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ரட்சணிய சரித படலம், அதாவது 2வது பருவமாக இருக்கக்கூடியது நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கிறது. 2வது பருவம் ரட்சணிய சரித படலம். ரட்சணிய சரித படலத்தில் இடம்பெறும் இயேசுவின் இறுதிக்கால நிகழ்ச்சி பாடமாக இடம்பெற்றுள்ளன. அவருடைய இறுதிக்கால நிகழ்வுகள் தான் நமக்கு பாடமாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப 2வது விஷயத்திலே அவரை முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவனுடைய கதைகள் எல்லாம் கேட்டு அவன் செய்கின்ற அந்த பயணத்தை மற்ற 3 பருவங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? அவருடைய செய்தி, அவருடைய வாழ்வு எதோட முடிகிறது? 2வது பருவத்தோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அவருடைய சாதனைகள், அவருடைய சிறப்புகள், இவன் மேற்கொண்ட பயணம், இதை பற்றி எல்லாம் பேசுகிறது மற்ற 3 பகுதிகளும். சரி, அப்போ இதன் ஆசிரியர் எச்.ஏ. கிருட்டினார். இவர் பிற சமய இலக்கியங்களைப் போலவே கிறிஸ்துவ சமய இலக்கியங்களும் தமிழ் இலக்கிய வளமைக்கு பெரும் பங்களிப்பை செய்துள்ளன. கிறிஸ்தவர்கள் ஏராளமான தமிழுக்கு தொண்டாற்றியிருக்காங்க. தமிழுக்கு தொண்டாற்றிய பிற சமயத்தை சார்ந்தவர்கள் நம்ம பாடமே வச்சிருக்காங்க. தமிழுக்கு தொண்டாற்றிய பிற சமயத்தை சார்ந்தவர்கள் தமிழ்ல அப்ப என்ன சமயம் இருந்துச்சு? சைவம், வைணவம் தான் இருந்துச்சு, சாத்தனம் இப்படிலாம் இருந்துச்சு. சரிங்களா? அப்போ இப்படிப்பட்ட சமயத்தை பிற நாட்டினுடைய சமயமாக சொல்லப்படுபவை அது புத்தம் பௌத்தமாக இருக்கட்டும், சமணமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இஸ்லாமாக கிறிஸ்துவமாக இருக்கட்டும், இல்லையா, அருக சமயமாக இருக்கட்டும், அதாவது சமண சமயமாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே வந்து பார்த்தா தமிழ் மொழிக்கு ஏராளமான இலக்கிய வளங்களை தந்திருக்கின்றன. அதுல இந்த கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்த மிக அற்புதமான ஒரு தமிழுக்கான ஒரு தொண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டு சொன்னா இந்த ரட்சணை யாத்திரையை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்ப தமிழ் இலக்கிய வளமைக்கு பெரும் பங்களிப்பை செய்துள்ளன அப்படிங்கிறது செய்தி. எச்.ஏ. கிருட்டினார் போற்றி திருஅகவல், ரட்சண்ய மனோகரம், அதுக்கப்புறம் எழுதுங்க ரட்சண்ய குரல், ரட்சண்ய குரல், ரட்சணிய குரல், ரட்சண்ய சமய நிருணயம், போற்றி திரு அகவல், அடுத்தது போற்றி திரு அகவல், ரட்சண்ய சமய நிருணயம், ரட்சண்ய குரல், போற்றி திரு அகவல், இதெல்லாம் அவர் படைத்த பிற நூல்கள் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுட்டீங்க. போற்றி திரு அகவல் இல்ல இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, போற்றி திரு அகவல் கொடுத்துருக்காங்க. போற்றி திரு அகவல், போற்றி திரு அகவல், ரட்சண்ய மனோகரம், ரட்சண்ய சமய நிர்ணயம், ரட்சண்ய குரல், இதெல்லாம் அவருடைய நூல்கள். இவரை கிறித்துவ கம்பர் என்று போற்றுவர். கிறித்துவ கம்பர் தான் முக்கியமானது. கிறித்துவ கம்பர் மட்டுமே வட்டம் போட்டு வச்சுக்கோம். கிறித்துவத்துல கம்பரை போன்று கவிதை பாடக்கூடியவர் யார் என்று கேட்டாங்க, நம்ம சொல்லுவோம் எச்.ஏ. கிருட்டினார், எச்.ஏ. கிருட்டினார், ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ணனார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹென்றி ஆல்பர்ட் கிருஷ்ணனார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரைட். இதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்ட செய்தி பாருங்க. இந்த ரட்சணை யாத்திரைகள் எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது? ஆமா, பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் என்று சொல்லக்கூடிய ஜான் பனியன் அப்படிங்கிறவர் எழுதினாரு. ஜான் பனியன் அப்படிங்கிறவர் ஆங்கிலத்தில் எழுதினாரு. அந்த நூலை தழுவி எழுதப்பட்டது. அப்ப அந்த நூலை படிச்சுட்டு
அந்த நூலை தமிழ்நாடு எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலுடைய கருத்துக்களை உள்வாங்கிக்கிட்டு தமிழ்நாடுக்கு எப்ப எழுதுகிறது தழுவல் அப்படின்னு பேரு. சரியா? அதுக்கு வழிநூல் அப்படின்னு பேரு இல்லையா? ஆமா, அது அப்படியே நமக்கு தமிழ் மொழியில மாத்தினாங்கன்னா அது பேரு மொழிபெயர்ப்பு. அப்ப தழுவலுக்கும் மொழிபெயர்ப்புக்கும் வழிநூலுக்குமான வேறுபாடுகள் நம்ம தெரிஞ்சுட்டோம். இப்பயும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? ரைட். இது ஒரு தழுவல் நூல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா ரச்சனை யாத்திரிகம். இந்த எத்தனை பாடல்களை உள்ளடக்கியது பார்த்தோம்னா 3766 பாடல்களை உள்ளடக்கியது. இது 5 பருவங்களையும் 47 படலங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது அப்படிங்கிறது செய்தி. அடுத்தது பார்த்தோம்னா இந்த 5 பருவம் அந்த 47ங்கிறது ஐயப்பாடா இருக்கு. நான் உங்களுக்கு தெரியவாங்க. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா வேற என்னது? ஹெச்ஏ கிருட்டிணனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா கிருத்தவர் கம்பர் என்று அழைக்கப்படுகிறார். தமிழுக்கு கதி என்று நம்ம சொல்றோம் இல்லையா? கம்பராமாயணம் திருக்குறளும் அப்படிப்பட்ட சிறப்புமிக்க ஒரு நூல் தான் கம்பராமாயணம். கம்பர் அது மாதிரி கிறிஸ்துவ சமயத்துக்கு மிக அற்புதமான கருத்துக்களை படைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா ஹெச்ஏ கிருட்டிணனார். அதுவும் இவர் வந்து பூர்வீகமாகவே இவர் வந்து கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்தவர் கேட்டா இல்லை, வைணவ குலத்தை சேர்ந்தவர். ஏன்னா பிள்ளை அப்படின்னு முடியுது இல்லைன்னா இந்த இந்து சமயத்தை சார்ந்தவர்ன்றது நமக்கு தெரியும். அப்ப இந்த கிருஷ்ண பிள்ளை என்பவர் வைணவ சமயத்திலிருந்து அதுக்கப்புறம் கிறிஸ்தவ சமயமாக மாற்றம். வீரமாமுனிவர் நம்ம பார்த்தோம்ல, வீரமாமுனிவர் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்ததே இந்த மதத்தில் இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது சைவ வைணவத்தில் இருக்கக்கூடியவர்கள் முழுக்க தமிழ் கிறிஸ்தவ மதமாக மாற்றுகின்ற வேலையை செய்தவர் தான். அதாவது வீரமாமுனிவர்னா 1 லட்சம் பேரை மாற்றிருக்காரு. சைவம் வைணவம் பெருமாளையும் சிவனையும் கும்பிட்டு கிடந்தவங்கள ஏசு பெருமாள் ஏசப்பான்னு சொல்ல வச்சு போனவங்கள அந்த இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சான்றோர்கள்லாம் கால்களா இருக்கட்டும், ஜீவகோபாலியா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த வீரமாமுனிவரா இருக்கட்டும். ஆனா இவங்க எல்லாம் தமிழுக்கு அற்புதமான செய்திகளை செஞ்சு போட்டாங்க. இருந்தாலும் இந்த வேலையை அவங்க பாத்துருக்காங்க. ஏன்னா வந்தது அந்த வேலைக்கு தான் வந்தாங்க இல்லையா? இயேசு பெருமானுடைய அந்த சிறப்புகளை எல்லாருக்குமே போய் பார்க்கணும். இயேசு பெருமான அந்த 40 நாள் வந்து எல்லாருக்கும் காட்சி தந்தான்னு பார்த்தோமா, யார் யாரெல்லாம் வந்து பெயரை உச்சரிக்கிறார்களோ, யாரெல்லாம் தன்னுடைய பிரச்சனைகளை சொல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இயேசு பெருமான் பரமபிதாவினுடைய அந்த ஆசீர்வாதத்தினால அவர் அவங்களுக்கு நல்லதை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால அதை வேத வாக்காக கொண்டு எல்லா நாடுகளுக்கும் கொண்டு போயிட்டு அதை அந்த மதத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள் அந்த கிறிஸ்தவத்தை சேர்ந்தவர்கள், கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர்கள். அது மாதிரி சமயம் பரப்புவதற்காக ஏராளமான அந்த வேலையை இன்னும் சிறப்பா செஞ்சுட்டு அதை விட வராத வேலையும் சிறப்பாக செஞ்சுட்டு போனாங்க. யாரு? வீரமாமுனிவர், ஜீவோ, கால்டுவெல், எல்லிஸ் பாதிரியார், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வந்தது இதுக்கு, ஆனா செஞ்சது மற்ற வேலைகளை சிறப்பா செஞ்சுட்டு போனாங்க. சரிங்களா? ரைட். அடுத்தது இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த ரச்சனை யாத்திரிகம் எப்படி வெளிவந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா 13 ஆண்டுகள் நற்போதகம் என்கின்ற இதழ ஒரு மாத இதழ தொடராக வெளிவந்திருக்கிறது. 13 ஆண்டுகள் மேல 13 எழுதிருக்க, 13 எழுத்துல இருக்கும்போது எண்ணு எழுதிருக்க. ரைட். ஏன்னா பார்த்தோன்னே டப்புனு உங்களுக்கு 13 அப்படிங்கிறது சிந்தனை வரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னா உள்ள போயிருவோம் நாங்க இப்போ. வாசிதா நிறைவான அன்பு, குறையாத ஆர்வம், தொடரும் நெகிழ்ச்சி, தொண்டில் மகிழ்ச்சி என்பன மனிதத்தின் இயல்பு. என்ன கேள்வி கேட்கலாம்ல? மனிதத்தின் இயல்புகள். இம்மனிதமே இப்ப மனிதன் அப்படின்னு சொன்னா என்னென்ன பண்புகள் இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, நான் ஆடை போர்த்தி இருக்கிறேன், அவங்களுக்கு இருக்கிற மாதிரி எல்லா பொருட்களும் என்னிடம் இருக்கிறது, நானும் கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கிறேன், இல்ல சில நேரத்துல கண்ணாடி எல்லாம் கழட்டி வச்சிருக்கிறேன் நானு அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் சொன்னா அது மனிதனுக்குரிய குணங்களா அப்படின்னு இல்ல. அப்போ கண்ணு காது மூக்கு வாய் எல்லாமே இருக்குது அப்படின்னா மனிதனான்னு கேட்டா அதுவும் இல்ல. என்னென்ன பண்புகள் இருக்கணும்? உயரிய பண்புகள் இருக்கணும். சரிங்களா? அந்த உயரிய பண்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நிறைவான அன்பு. யாவரிடத்தும் அன்பு செலுத்துகிற ஒரு பாங்கு இருக்கணும். அதான் கணியன் பூங்குன்றனுடைய அன்பு மாதிரி. என்னது? யாதும் ஊரே யாவரும் கேள்வி. அப்படிப்பட்ட ஒரு பறந்துபட்ட அன்பு இல்லைங்க. அன்பு இருக்க என்கிட்ட எங்க அப்பா, எங்க அம்மா, எங்க தம்பி, எங்க அக்கா, அவங்க பக்கத்து அவங்களாம் தெரியாது, எதிரிங்க அவங்களாம். இப்ப நீ அன்போடு இருக்கிறாய் கேட்டா இல்லை என்பது பொருள். சரியா? அப்ப யாவரிடத்தும் நான் அன்பு பாராட்டுதல் வேண்டும். சரியா? அப்போ அப்படி ஒரு உயிரியா பார்க்கின்ற யாவரிடமும் அன்பு செலுத்துகிற ஒரு பாங்கு இருக்குன்னா மனிதத்தின் உச்சத்தில் இருக்கிற அப்படின்னு அர்த்தம். அடுத்தது குறையாத ஆர்வம். இதுல
பிறருக்கு உதவிகளை செய்கின்ற விஷயத்துல குறையாமல் என்ன பண்ண ஆர்வம் குறையாமல் என்ன பண்ண செஞ்சுட்டே இருக்கணும். பிறருக்கு நாம பிறப்பினுடைய பலனே பிறருக்கு உதவிகள் செய்து வாழ்வதுதான் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா? அது மாதிரி நம்ம எப்பொழுதுமே நம்ம அது மாதிரிதான் இருந்துட்டு இருக்கணும். தொடரும் நிகழ்ச்சி தொண்டில் மகிழ்ச்சி. தொண்டு செய்வதையே நம்ம மகிழ்ச்சி எடுத்துக்கணும். அது அது நிறைய திரைப்படங்களும் காட்டியிருப்பாங்க. என்னன்னு கேட்டா அது ஒரு விதமான அடிமைத்தனம். என்னது தெரியுமா? பிறருக்கு தொண்டு செய்வது பிடிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அடிமையாயிருவாங்க. பிறருக்கு உதவி செய்யறது, அதனால அவங்க மகிழ்றது, இதெல்லாம் பாக்குறாங்க வச்சுக்கோங்களேன், அதனால என்ன ஆயிடுவாங்க அவங்க, அடடா இதற்கு பிறரை மகிழ்வித்து அவர்கள் சிரிக்கின்றதை பார்க்கிறது நமக்கு எவ்வளவு பெரிய ஆனந்தமா இருக்குது. அப்போ இன்னும் நிறைய பேருக்கு நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு உதவிகள் செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுல அவங்க மகிழ்ச்சி அடைவதை கண்டு இவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். பிறரை மகிழ்வித்து அப்புறம் இவர்கள் மகிழ்வார்கள். அப்படிப்பட்டதை என்ன பண்ணோம் நம்ம நிறைய பேர் அதுக்கு அடிமையாயிடுவாங்க. அதனாலதான் இவங்களுக்கு சாப்பிடுறது வழியில கூட அவங்களுக்கு போய் என்ன பண்றாங்க, உதவி செஞ்சு வருவாங்க பாரதியாரை போல. அப்படி பிறருக்கு உதவி செய்வதில் இவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம். தனக்கு பட்னியா இருந்தாலும் பரவாயில்ல, பிறருக்கு பட்னியா இருக்க வச்சுட்டு நான் சாப்பிட மாட்டேன், நான் அவங்க கொடுத்துட்டு நான் தான் பட்னியா இருப்பேன். அப்படிப்பட்ட உணர்வு தான் அந்த உச்சத்தின் ஒரு வெளிப்பாடு நம்ம பாக்குறோம். சரிங்களா? அப்ப தொண்டில் மகிழ்ச்சி என்பன மனிதத்தின் இயல்புகள். இம்மனிதமே அனைத்து சமயங்களிலும் அடிப்படை கொள்கை தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. சர்வ சமயம் அப்படின்னா அனைத்து சமயங்களுக்கும் சொல்லக்கூடிய பொதுவான செய்திகள் என்னன்னு தேர்ந்தெடுக்கிறாரு. இஸ்லாம் சமயமா என்ன சொல்லுது, இந்து சமயமா என்ன சொல்லுது, வைணவமா என்ன சொல்லுது, சாக்கரமா என்ன சொல்லுது, இப்படின்னு ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு சமயத்திலும் சொல்லப்படுற கருத்துக்களை எடுத்துக்கிட்டு எல்லாமே பார்த்தா ஒரு சில கருத்துக்களை தான் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்குது. அப்ப இது எதுக்குடா நீங்க நாலு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்துல மதம் பிடிச்சு போய் திடீருங்க, எல்லாமே ஒண்ணுதான் சொல்ற மாதிரி ஒருத்தர் ஒண்ணு ஆரம்பிச்சாரு. அதுதான் சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். எல்லா சமயங்களும் சொல்லக்கூடிய கருத்துக்களை நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். வேற எதுவும் நான் புதுசா ஒரு மதம் உருவாக்கல. சரியா? இது ஒரு சங்கம், இது ஒரு குழு. என்ன சொல்லுது? எல்லா மதங்களும் சொல்லுகிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். தவிர இதுல ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும் யாரும் இல்லை. எல்லா மதங்களும் சொல்லுகிற உயரிய குறிக்கோளை நான் உங்ககிட்ட பறைசாற்ற போகிறேன், உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். அப்போ எல்லா சமயமும் ஒரே ஒருமித்த கருத்தை தான் பேசுகின்றன. என்ன சொல்றாங்க சொல்லுங்க பார்த்தா, எல்லாருக்கும் மனுஷன் சொல்லிட்டு தீங்கு நினைத்தாலே உதவி செய்து வாழ், இல்லையா? அப்ப உள்ளத்தால் கூட பிறருக்கு தீங்கு நினைக்காதே, உதவி செய்வதை வாழ்நாள் கடமையாக எடுத்துக்கொள், இல்லையா? புலால் உண்ணாதே, பிற உயிர்களை கொள்ளாதே. இவருக்கு கருத்து கொடுக்குறாப்பா. எல்லா மதமும் அதான் சொல்லுது, இல்லையா? நான் பௌத்த மதத்தை சார்ந்தேன், எங்களுக்குலாம் சில செய்திகள் இருக்குது. ஆனா இதெல்லாம் அது வேற எதுவும் சொல்லவே முடியாது. அவனும் கொள்ளாதுன்னு தான் சொல்றான், அவனும் புலாலை கொள்ளாதுன்னு தான் சொல்றான், பிறருக்கு உதவி செய்தான் சொல்றான், பிறகு தீங்கு செய்தால் நீ அவங்களுக்கு தீங்கு செய்தாதான் சொல்றான். இப்படி எல்லா சமயங்களும் ஒருமித்த கருத்தை தான் போதிக்கின்றன என்கிற தெளிவு வச்சுக்கோங்களேன். என்னுடைய மதமே உயர்ந்தது, என்னுடைய கடவுளே உயர்ந்தது என்கின்ற அந்த வேற்றுமை நமக்கு கிட்டாதுன்னு பார்க்கணும். அப்படி ஒரு வேற்றுமையான உணர்வு நமக்கு வராது அப்படின்னு நம்ம சொல்றோம். முடியாததுக்கு ஒரு வழிதான், எடுத்துக்காட்டு முன்னாடி சொல்லியிருக்கேன். கடவுள் என்பவன் ஒருவன், அதுக்கு போகின்ற பாதை பல்வேறு விதமான பாதைகள். ஆனால் உன் பாதையில போனால் மட்டும்தான் நீ முடியாத போக சொல்றது மதம் முட்டாள்தனம். புரியுதா என்ன சொல்றேன்? புரியுதா உங்களுக்கு? இந்த பகுதியில இருந்து இந்த பகுதிக்கு போனாதான் நீ குடியாத்த போக முடியும், வேற வழியே கிடையாது நீங்க சொல்லக்கூடாது. இதுவும் ஒரு வழி, நேர வழியும் இருக்குது அப்படின்னு அந்த ஒரு புரிதல் வந்துச்சு வச்சுக்கோங்களேன். என்னுடைய மதம் உயர்ந்த மதம், என்னுடைய கடவுள் உயர்ந்த கடவுள் என்கின்ற அந்த கர்வம், அந்த ஆணவம் தலை நிற்காது. நமக்கு தேவை இறைவன் ஒருவன், அவ்வளவுதான். இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிறது நம்பாடு நம்ம வேலை பார்த்து போவோமே. என் கடவுள் தான் இருக்கிறாரு, உங்க கடவுள் இல்ல, என் கடவுள் இப்ப பண்ணிருக்காரு, உங்க கடவுள் பண்ணிருக்க, எதுக்கு கடவுள் வச்சு நீ போராடிட்டு இருக்க? ஒரு புரிதல், ஒரு தெளிவான ஒரு புரிதல் வந்துச்சுன்னா நீ அதை பத்தி எதுவுமே பேசவே மாட்டேன், பாட்டு போயிட்டே இருப்ப. நீ எந்த வழியில போறியாப்பா, போப்பா, நான் அந்த வழியில வரப்பா, சரிப்பா, ஆனா 2 பேருமே அங்கதான் வந்து சேர போறோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு வந்துடணும். எந்த கடவுள் வேணாலும் கும்பிடு, உண்மையா கும்பிடுறாங்க, புதிய கடவுள் கும்பிடு. புரியுதா? யார் வேணாலும் கும்பிடு, இல்லையா? இருக்கிற எல்லாத்தையும் கும்பிட்டு வைப்பான். அவசர ஒருத்தர் வந்து நம்ம உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லுவாங்களா? அது மாதிரி இல்ல, அந்த மாதிரி இல்ல, நம்பிக்கை நம்புவோம், நம்பிக்கை அடுத்தது வரும். இக்கொள்கையை வாழ்வில் பல வதைகள் பட்டு வெளிப்படுத்தியவர் இயேசு பெருமான். வாழ்வில் பல வதைகள் பட்டு மரியாள் கிட்ட சொல்றாங்க. இயேசுநாதர் இறைத்தூதர்கள் சொல்றாங்க,
இந்த உலகத்தை ரட்சித்து காக்கக்கூடிய ஒரு தெய்வ குழந்தையை நீ ஈன்றெடுக்க போகிறாய், அதுக்கு நீ தாயாக இருக்க போகிறாய். பிறக்கிற பதிலுக்கு அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சில அற்புதங்களை கொஞ்சமா வளர 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 அவனுடைய அற்புதங்கள், அவனுடைய போக்குகள் எல்லாத்தையும் பார்க்க 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 அவங்களுக்கு அப்படியே மனசுக்குள்ள அவரு என்ன சொல்றாரு, என்ன குண்டாதீங்க, பரமபிதான் இருக்காரு, அவர் கும்பிடுங்க, எல்லாருக்கும் அவர்தான் கடவுள், நான் வந்து அவங்களால அனுப்பப்பட்ட ஒரு வேலையாள் மாதிரி அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்மளால அவங்களே கடவுளாகிட்டாங்க. அடுத்தது இன்னொருத்தர், இவங்க சும்மா ஒரு வாடகை தாய் மாதிரி இருக்காங்க, யாரு, இந்த மரியாதை இல்லையா, அவங்க குழந்தைய வந்து வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த குழந்தை மரியன்னை அவங்களே கடவுளாகிட்டாங்க. இன்னும் சில இடங்கள்ல சூசையப்பர் இருக்காங்க, அவர் யாரு, அது அவங்க அப்படிப்பட்டவங்க தெரியும் உங்களுக்கு இல்லையா. அப்ப அவர் ஒரு தந்தை, வளர்ப்பு தந்தை, அவர்தான் அவர் ஒரு வளர்ப்பு தந்தை, அவரையும் சில இடத்துல கடவுளாக்கினாங்க. இப்படி பல்வேறு விதமான அவர் சொன்னவரையே கடவுளாக்கினாங்க. நான் தான் சொன்னேன், என்ன நான் கடவுள் கிடையாது, என்னை வந்து வணங்காதீங்க, இறைவனை வணங்க, அதுக்கு நான் வழிகாட்டுறேன், இப்பெல்லாம் நீங்க போங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பின்னாடி வந்தாங்க இல்லையா, அந்த அடிவர்கள் வந்தாங்க இல்லையா, சீடர்கள் வந்தாங்க இல்லையா, அவங்க வழிகாட்டாரு, இதெல்லாம் வழி, இந்த பாதிலாம் நீங்க போய் சொல்லுங்க, இதெல்லாம் வரணும், பண்ணணும், எல்லாம் சாமி பொண்ணு இதெல்லாம் பண்ணணும், ஒரு இடத்துல ஒரு ஆலயத்துக்கு வந்து போகணும், நம்ம ஆலயத்துக்குரிய இறைவனை தான் வணங்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாரு அவரு. அப்படி சொன்ன மாதிரியே நம்ம சேர்த்து என்ன பண்றோம், கடவுளாக்கி கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். நீங்க நம்பிக்கை, அது அப்படியே போடுறோம், நாம இதை அந்த குறை சொல்ல வேண்டும். ஆனா அவர் சொன்ன செய்தியை மட்டும் அவங்க கிட்ட பதிவு செஞ்சிடலாம், சரிங்களா. அவர் சொல்றாரு, பரமபிதா என்ன அனுப்பிச்சு வச்சிருக்கிறாரு, இது மாதிரிலாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வாழ்வுல துன்பம் இல்லாமல் இன்பமான வாழ்க்கையை வாழ்வு. எப்படி புத்தர் வந்து ஞானம் பெற்று எல்லாருக்கையும் போய் சொன்னாரோ, என்ன சொன்னாரு, ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு எல்லாருக்கையும் போய் சொன்னாரு. அவரு வாயால் எல்லாருக்கும் உதவி செஞ்சிருக்காரு, இது வாயாலே செஞ்சாரு, செயலாலே செஞ்சாரு, உள்ளத்தாலே செஞ்சாரு, எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. மனம், மொழி, மெய் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றிலும் அவர் மிக தூய்மையாக இருந்தார். அதனால்தான் மனித உலக மாணிக்கம் என்று இந்த உலகம் இன்றளவும் அவரை போற்றிக் கொண்டிருக்கிறது. அது ஒரு சமயமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும். சரி, அப்ப அதை மக்கள் சொல்றதுக்கு இவரு தன்னுடைய உயிரையே தியாகம் பண்ணிட்டார். நீ நல்லா இருக்க, நான் சொல்றதை கேட்டீங்கன்னா, நீ என்ன சொன்ன போது என்ன அடி, நான் பொறுத்துக்குவேன், ஆனா நீ இது நீ பண்றதுனால உங்களுக்கு வந்து தீங்கு ஏதாவது நடக்காம நானும் பாத்துக்குவேன், நான் அதுக்காக வேண்டுவேன் இப்படின்னு அவங்களுக்கு கூட நல்லதான் நினைச்சாரு. சரியா, பார்ப்போம் என்ன செய்தி சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். இறை மகனின் எளிய நிலை, இறை மகனின் எளிய நிலை, இது எந்த செய்தி, அந்த யூதாஸ் காட்டி கொடுத்துட்டான், இயேசுநாதன் எங்க இருக்கான்னு புடிச்சு அவனை ஜெயில போடுங்க, அப்படிங்க கொள்ளிடுங்க அப்படின்னு ஆணை பிடிச்சிருக்காரு. ஏரோது என்கின்ற மன்னன் ஆணை பிடிச்சிட்டான். ஏன்னா எல்லாருமே அந்த ஆதரவுக்கு உட்பட்டவர்கள் எல்லாம் எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த ஏரோது மன்னனுடைய ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு இவன் மட்டும் தனியா சிறப்பா மன்னனை விஞ்சக்கூடிய அளவுக்கு சிறப்புகளை செய்து கொண்டு வருகிறான். பொறுக்கல மன்னனுக்கு, பிடிக்காதானே, ஒரு ஆளுகைக்கு உட்பட்டதுன்னா அதான் தலைவனா இருக்கான். தன்னிகர் இல்லாத தலைவன் காப்பிய தலைவனாக இருக்க வேண்டும். வேற ஒருத்தன் உன்ன மாதிரி ஒருத்தர் வந்துகிட்டு இருக்கான்னு சொன்னா உனக்கு எங்கேயாவது மரியாதை இருக்குமா? அதனால என்ன பண்ணிட்டான் அந்த ஏரோது, அவங்களை காலி பண்ணிடு, குழந்தையிலே காலி பண்ணிட்டான். அதுக்கப்புறம் காலி பண்ணலாம் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவர் வந்து அந்த 2 வயது வரைக்கும் அந்த போராட்டம் நடந்துருக்கு. 2 வயசு வரைக்கும், அந்த 2 வயசுக்குள்ள யாரு இருந்தாலும் கொண்டுருக்கான்னு சொல்லிட்டு இப்படியே அவன் கொண்டுட்டு இருக்கான். 2 வயது குழந்தை வரைக்கும் எழுதி காலி பண்ணிட்டு 10 வருஷம் நான் காத்துட்டு இருந்தேன். அப்புறம் இவங்க தப்பிச்சு போய் எகிப்துல கொஞ்சம் காலம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டாங்க. உள்ள வரும்போது அது ஏரோது மன்னன் யாரும் இல்லை, இறந்து போயிட்டாங்க. ஆனா அந்த அவன் விதைத்த விதை இருக்கு இல்லையா, இவன் வந்து தீங்கானு சொன்னான் இல்லையா, அதன் வழி வந்தவர்கள் என்ன பண்ணா இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சான். இல்ல இவனை கொள்ளணும், ஏன்னா முன்னாடி இருந்தவங்களும் அதான் எதிர்பார்த்தாங்க, இவனை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவனை கொள்ளணும் சொல்லிட்டு தப்பிச்சு போறாரு. அவங்களும் நல்லது நினைச்சிட்டு இப்படிலாம் உங்களுக்கு நல்லது நடக்க நம்ம எப்படியே இருப்பாங்க அப்படியும் மாட்டிக்கிட்டு அவரை சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. சிலுவையில பெரிய மரக்க கட்டை கூட்டல் குறி மாதிரி போட்டதை அரைச்சிட்டாங்க. ஐங்காய திருமேனியன் அப்படின்னு பேர் அவர். ஐங்காய திருமேனியன், 5 காயங்கள் அவருக்கு. 1 ஆணி அடிச்சாங்க, இங்க ஒரு ஆணி, இங்க ஒரு ஆணி, முள் கிரீடம் 3, இங்க ஒரு ஆணி, இங்க ஒரு ஆணி, அது 2 சேர்த்து ஒரே ஆணி தான் வச்சு அடிச்சிடறாங்க. 2 காயம் வச்சு ஒரு ஆணி அடிச்சிட்டாங்க. இதுல ஒரு காயம் இருக்கு, இதுல ஒரு காயம் இருக்கு, 2 காயம், இதுல ஒரு காயம், இதுல ஒரு காயம். தலையில முள் கிரீடம், இது ஒரு காயம். அதனால 5 காயங்களை பெற்ற திருமேனியன் அப்படின்னு ஒரு பேரு, ஐங்காய திருமேனியன். சிலுவையில் அடிச்சாங்க. அப்படியே எல்லாருக்காக வேண்டிக்கிட்டே இருந்தாரு, வலிக்குது உடம்பு வலி தாங்க முடியல, இருந்தாலும் அவங்களுக்காக வேண்டிக்கிட்டே இருக்காரு. அப்படியே கொஞ்சமா தலைப்பிடும். இறந்துட்டாரு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பிறகு கொண்டு போயிட்டு ஒரு புகையை கொண்டு போய் அடிச்சுட்டு பெரிய கல் வந்து மூடி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 3ஆவது நாள் வீட்டுக்கு வந்துட்டாரு.
இந்த இறப்பு சம்பவத்திற்கு முன்னாடி இந்த ஒரு சிறு செயல்பாடு ஒன்று நடந்தது. அது என்ன செயல் அப்படிங்கறத நம்ம கொடுத்துருக்கோம், பார்ப்போம். இறைமகனின் எளிய நிலை. அப்ப இறைமகன் யார் அப்படின்னு கேட்டா அதான் நம்ம சொன்னா இயேசு பெருமான் இல்லையா? இறைவன் மேலுலகத்துல இறைவன் இருக்கிறார். அவனுடைய மகனாக, அவனுடைய தூதுவனாக பூமியில் அவதரிக்கப்பட்டவன் என்ற இயேசு பெருமான். சரியா? அவருடைய செய்தி சொல்றாங்க. இல்லையா? என்ன நேரம்? 45 45 நம்ம நாளைக்கு 10